தான் கொடுக்கும் நிலைக்கு மனசோடி வந்திருக்கிறார் வகையிலே தான் பார்க்கணும். பேஷண்ட், எவ்ரி பேஷண்ட் இஸ் அ பர்சன், தட்ஸ் ஆல். ஒவ்வொரு நோயாளியும் ஒரு ஆள். ஆனால் அண்மையிலே இலங்கையில் இருந்த ஒரு வைத்தியர் என்னுடைய இந்த மருத்துவ அறிவியலிலே அவர் ஷடோயிங் சொல்வார்கள், அதாவது இதை கற்பதற்காக வந்திருந்தார். இலங்கையிலே அவர் ஒரு தமிழர், ஆனால் சிங்களம் மிகவும் அழகாக பேசக்கூடியவர். ஏனென்றால் அந்த சிங்கள பகுதியிலே தான் அவர் வாழ்ந்து கல்வி கற்று பணியாற்றினார். சொன்னார், மிக உக்கிரமாக சண்டை நடந்து கொண்டிருந்த போது 2009ஆம் ஆண்டு மே மாத இறுதியிலே பலரை தன்னுடைய அந்த வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தார்கள். பலர் அதற்கு அவர்கள் தமிழர்கள் மிகவும் கோரமான காயமிட்டிருந்தவர்கள். அப்பொழுது ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு போன போது ஒரு இராணுவ படையை சார்ந்து இராணுவத்தை சார்ந்தவர் வந்திருந்தார். அவருக்கு ஒரு சிறிய காயம்தான் இருந்தது. தாங்கள் கூட்டாக 3 வைத்தியர்கள் சென்ற போது ஒருவர் அவர்களுக்குள் பெரிய வைத்தியர் சொன்னார், இவர்களை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், சிங்களத்தை சொன்னார், கொட்டியானே இதெல்லாம் புலிதானே, அவர்களை விட்டுவிட்டு நீங்கள் இந்த இராணுவத்தை சார்ந்தவர்கள் முதலில் அவர்களுக்கு மறந்து கட்டுங்கள். ஆனால் இவர் சொன்னார், அதில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இன்னும் அவர்களை சரியாக அடுத்த 5-10 மணித்தியாலத்துக்குள் கவனிக்காவிட்டால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று. இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த கதையை வாசித்த போது ஒவ்வொரு கதையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள், ஒரு கதையின் தொடக்கம் ஏதோ ஒரு நினைவை கொண்டு வந்து அதனூடாகத்தான் அந்த கதை வளருகின்றது, அல்லது கதையினுடைய பாத்திரங்கள் அந்த முரண்பாடுகளை சந்திப்பதனூடாகத்தான் கதை நகருகின்றது. அதே போல நீங்கள் வாசிக்கின்ற போதும் ஏதோ ஒரு நினைவு வரும். என்னுடைய மனதிலே வந்த நினைவு இந்த கதையை வாசித்த போது உண்மையாகவே எத்தனையோ வைத்தியர்கள் இன்று கனடிய அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது, இராணுவத்திலே பயிற்சியில் பங்கெடுத்தவர்கள், குறிப்பாக இறுதி காலத்திலே இராணுவத்திலே சண்டையில் ஈடுபட்டவர்களுக்கு கனடா விசா வழங்காது, அவர்களை கனடாவுக்குள் அனுமதிப்பது காத்திரமான விடயமாக பார்க்கப்படும் என்று. அப்பொழுது இந்த கதை வாசிப்பதற்காக நான் யோசித்தேன், நான் தனிப்பட்ட வகையில் தொடர்பு கொண்டு கனடிய அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டும், வைத்தியர்களுக்கு அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். எத்தனையோ சிங்கள வைத்தியர்கள் தங்களுடைய அடிப்படை கடமையாகிய இந்த எத்திக்கல் டியூட்டி, மருத்துவ அறவியல் கடமையிலிருந்து தவறியிருக்கின்றார்கள். இது மருத்துவ அறிவியல் என்பது அடிப்படையில் மனித தன்மையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒன்றை தவிர இங்கு கூட அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒருமுறை அண்மையிலே ஒரு எங்களுடைய டயாலிசிஸ் யூனிட் சொல்லுவோம், சிறுநீரக நோயுள்ளவர்களுக்கான யூனிட், அதில் 13 கட்டல் தான் ஒன்று. திடீரென்று ஒருவரை கொண்டு வந்தார்கள். அங்கு சொன்னார்கள், இவர் இந்த குறிப்பிட்ட மந்திரியினுடைய மனைவி என்று சொல்லி, அதனோடினால ஏதாவது செய்ய ஒன்று நாங்களும் இல்லை, ஒழுங்கா திருங்கி இருக்கு, இவ்வளவு 13 பேர்கள் முடிந்த பிறகுதான் முதலாவதாக வருகின்ற கதையெல்லாம் அவரை விடலாம்னு சொல்லி, இல்லை இது அவசரம் என்றால் நீங்கள் ஏர் ஆம்புலன்ஸ் இருக்கின்றது, எடுத்து கிங்ஸ் ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம், 1 ஹவரில் கொண்டு போயிடுவார்கள். அப்படியாக உறுதியாக நடந்தது. ஆனால் இலங்கையிலாக இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்கள், அங்கே ஒரு 80 வயது அல்லது 82 வயது சார்ந்தவர்கள் அங்கே மருத்துவம் பெற்று கொண்டு வந்தார். அவர் சொல்லியிருப்பார்கள், இந்த அம்மாவை தூக்கி அங்கால போட்டு மந்திரியோட வைக்கப்படும் கோயில்லைன்னு சொல்லி. இது இலங்கையில் நடந்திருக்கும், ஆனால் இங்கே நடக்காது. மருத்துவ அறிவியல் என்பது ஒரு அடிப்படையிலே மனித கோட்பாட்டை எவராக இருந்தாலும், படித்தவர் படிக்காதவர், பணம் உள்ளவர் பணமற்றவர் என்று அவற்றை பார்க்காது, ஒவ்வொரு ஆளையும் அவர் ஒரு நோயாளி என்ற தன்மையிலே வைத்தியசாலைக்கு வந்திருக்கிறார் அப்படி பார்ப்பது. இந்த கதையினுடைய சாரமே அதுதான். இந்த இவர் கூறுகின்ற ஒரு வைத்தியர் கண்ணீர் அஞ்சலி என்ற கதையிலே கண்ணீர் அஞ்சலி என்ற ஒரு பத்திரிகையை வைத்து பார்க்கின்ற போதுதான் அந்த முழு கதையும் தொடங்குகின்றது. அந்த டாக்டரும் அந்த பையனும் அவருடைய மகனும் இறந்து விடுகின்றார்கள். அவர்களுக்கு கொடுத்த கண்ணீர் அஞ்சலி படத்தை வைத்து பார்க்கின்ற போதுதான் இவர் அவருடைய நண்பர்கள் சொல்லி அந்த கதையை எழுதுகின்றார். ஆகவே இவற்றிலே எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் உண்டு, எங்களுடைய வாழ்வின் அறிவியலுக்கு தேவையான அடித்தள அழுத்தங்கள் உண்டு. அவற்றை நாங்கள் உள்வாங்க வேண்டும். இவை ஏதோ வகையிலே எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய சமூக வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கதையிலும் அவர் தன்னுடைய வாழ்விலே தான் சந்தித்த சமர்புரிந்த ஆட்கள், நிலைகள், சூழல்கள்
இவற்றை மையப்படுத்தித்தான் அவற்றை நெய்திருக்கின்றார். இவற்றை வாசிப்பதனூடாக அது எங்களுக்குள் எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய பணிக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்கின்றேன். நன்றி.